இந்த வீக்கெண்டில் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம்லாம் வதன்னு வதக்கி என்ன டிஷ் செஞ்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது என்னன்றது கெஸ்ஸிங்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு கரெக்டாக போடுங்க. உப்பு தப்பாக போட்டிங்கன்னா சரியான திட்டு வாங்குவீங்க. ஏன்னா உப்போட பவர் அந்த மாதிரி. அது கம்மியானாலும் திட்டு விழும், அதிகமானாலும் திட்டு விழும். அது கரெக்டான அளவில் பயன்படுத்தணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாரை கழுவி ஊற்றிட்டுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு ஒரு டிஷ்ஷு செஞ்சுட்ருக்கேன். கண்டுபிடிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட அது என்ன அப்படின்றது. கண்டுபிடிக்காதையும் இன்னும் சற்று நேரத்தில் அது என்னென்னு தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். அப்போ தான் அது வந்து ஒரு கரெக்டான பக்குவத்தில் வரும். அது வந்து குக்கிங்க்குமே ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது எடுத்த உடனே வந்துடாது. பல ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராசஸ் பண்ணும்போது வேர்த்து ஊற்றலாம், இல்லைனா சம்டைம்ஸ் உங்கள் மேலே எண்ணெய் அடிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான சுவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதை பூரியோடு வச்சு சாப்பிடும்போது அடடடா என்ன ஒரு டேஸ்ட்டா அப்படி இருந்துச்சு. இதோட ரெசிபி வேணும்னா கோச்சிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோச்சிக்காமல் நானும் சொல்வேன். அப்புறம் வந்து நான் குட்டி குட்டியாக இந்த சமோசா மாதிரிலாம் வந்து பூரிலாம் போட்டிருந்தோம். அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்டோட இந்த வீக்கெண்ட் ஜாலியாக முடிஞ்சிச்சு. உங்கள் வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.